ஏய் என்ன இதெல்லாம்? அதான் அவங்கள செய்வானான்னு சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி செஞ்சிட்டு இருக்கிய? ஏங்க உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்க இருங்க, ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் கடுப்பா ஏதாவது பேசி விட்டுருவேன். இப்ப என்னதான் உங்களுக்கு வேணும்? இங்க இருங்க, நீங்க சொன்னதுக்கெல்லாம் தான் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கு சும்மா தானே இருக்கான். அப்புறம் என்ன வந்துச்சு உங்களுக்கு? அவங்களுக்கு ஏதோ மனசு கேட்காம பிள்ளைக்காக இந்த ஒரு மஞ்ச பையில கொஞ்சம் பூ பழம் இந்த ஸ்வீட்டு இந்த வேற என்னமோ கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. உலகத்திலே நடக்காதது. பேத்திக்கு துணியை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதுல உங்களுக்கு ஒரு இது கண்டுபிடிக்கணுமா? இங்க இருங்க, அமைதியே இருங்க, நல்லா இருப்பீங்க. இங்க இருங்க, இதை அப்படியே விட்டுருங்க, நல்லா இருப்பீங்க. இதை கொண்டுக்கு உங்க அம்மாட்ட போய் ஓதுறது, இந்த கதிர் காதுல போய் சொல்றது, அவனை உசு பேத்துறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அப்பா ஏதோ கொடுத்து விட்டுருக்காரு பிள்ளைக்கு, அசிங்கப்படுத்திடாதீங்க. விட்டுருங்க மாமா, நல்லா இருப்பீங்க. உள்ள போங்க, போதும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிங்க போங்க. நந்தினி இங்க வா, உள்ள போவோம் வா. நீ இங்க உட்காந்துருக்க வா. இங்க இரு நந்தினி, ஏன்ப்பா இப்படி சங்கடப்பட்டுக்கு உட்கார்ந்து இருக்க? அக்கா, எதுவும் வேணும்னு தெளிவா சொன்னேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் கொடுத்து விடணும்? நந்தினி நந்தினி இங்க இரு, அழுகாத நந்தினி. வந்து அடிக்கிறேன், நான் எடுத்துட்டு வரேன். எதுக்கு டென்ஷன் ஆகுற நந்தினி? ஏய் இங்க இரு, அவங்களை எல்லாம் அழைச்சுதான் இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வாட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? இது எடுத்து உள்ள வை. அக்கா இந்தாங்க. பேசு. அப்பா மடி, ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன்னு பையன் ஃபோன் பண்ணி சொன்னான். நீ பாத்தியாமா? பாப்பாவுக்கு சரியா இருக்கா? இந்த வருமானந்தினி புள்ள ஏதோ புரியாம பேசிடுச்சு. அவ வளர வளர எல்லாம் சரியாயிடும். நான் புள்ள மேல வருத்தப்படுவேன், நீ எதுவும் நினைச்சுக்காத. அவ மேல எனக்கு என்ன வருத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீயும் வருத்தப்படாம இருமா. பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை கொடு. எங்களால் வர முடியலனாலும் எங்க மனசு பூரா அங்கதாம்மா இருக்கு. எங்க ஆசீர்வாதம் குழந்தைக்கு எப்பவும் உண்டு. சரியா? அப்பா. நந்தினி நந்தினி, ஐயோ அக்கா, ஐயோ இங்க இரு நந்தினி. இங்க பாருமா, பிள்ளைக்கு செய்யறத மனசார செய். எங்களை அழைக்கல கொள்ளலன்னு கோவப்பட்டுட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காத, புரியுதா? நல்லா செய்யுமா, உன் குழந்தை நல்லா இருக்கட்டும். சரிம்மா, விசேஷம்லாம் முடியட்டும். நானும் வீட்டுக்கு போயிட்டு நிதானமா உன்னை அழைக்கிறேன். சரியா? பாத்துக்கம்மா. நந்தினி நந்தினி இங்க இரு நந்தினி. ஐயோ நந்தினி நந்தினி அழுகாதே. இங்க இரு இங்க இரு இங்க இரு நந்தினி, இங்க இரு. என்னைய பாரு, என்னை பாரு சொல்றேன். நான் சொல்றது கேளுப்பா, அழுகாத. இங்க இரு, நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம்ல. அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஆனா அவர் நினைப்பெல்லாம் என்ன சுத்திதான் கிடக்கும். இங்க இரு இங்க இரு, நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி அழுகாதப்பா. அழுகாத அழுகாத. இங்க இரு, அவரு கொடுத்து விட்டுருக்காருல, சந்தோஷமா அதை எடுத்துக்கோ. இங்க இரு, அவர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இருக்கு பிள்ளைக்கு. அழுக கூடாதுப்பா அப்படி. அழுகாதப்பா அழுகாத. இங்க இரு. சரி விடு, நீ ஏன் அழுகு இருக்கலாமா? இந்த ஆண்டவன் எப்படின்னு வச்சிருக்கானோ. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், நான் ரியாலிட்டி தான் சொல்றேன். எல்லா ப்ரொஃபசர்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இப்போ இவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது மேடம்.